வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சூப். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பீன்ஸ், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, கேரட் எல்லாமே 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் காஞ்ச பண்ணி அதில் துருவின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினோடனே காய்கறிகளை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் சூப்பு ரொம்ப ஹெல்த்தியானது. அது இந்த மழை காலத்தில் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தெம்பை கொடுக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த சூப்பை செஞ்சு கொடுக்கலாம். காய்கறிகளை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் வச்சிடலாம். மறுபடியும் ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம், வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அதில் வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வேக வச்சிடலாம். சூப்பு திக்காகிறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். அதை கட்டி இல்லாமல் கரைச்சி சூப்பில் சேர்த்துடலாம். கடைசியாக அதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதித்த உடனே மல்லித்தழையும் தூவிக்கலாம். இப்போ வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.